வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெரியர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், நான் ஒரு சிவில் என்ஜினியராக ஆகணும், ஒரு ரியல் எஸ்டேட் கெரியரில் போகணும், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி கெரியரில் போகணுன்னு ஆசைப்பட்றவங்களாக இருக்கலாம். இல்லை நான் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த ஒரு கேண்டிடேட், ஸோ அதனால் நான் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சைடில் போகணும். இல்லை நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறேன், ஸோ எலக்ட்ரானிக்ஸ் க்ரோயிங் ஃபீல்டாக இருக்கிற எலக்ட்ரானிக்ஸில் நான் போகணும். இல்லை அஃப்கோர்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு டிகிரி பண்ணியிருக்கிறேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட் மேலே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது, ஸோ அந்த துறையில் நான் போகணும். இப்படி பல்வேறு துறைகள், டொமைன்னு சொல்லலாம், நம்ம இப்படி பல்வேறு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், இல்லை வேர்ட்டிக்கல்ஸ்ன்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு துறைகள் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா துறையுமே தான் ஒரு ஆர்வமோ விருப்பமோ வரத்துக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. ஸோ எதனா ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுத்தே ஆகணும். அது ரொம்ப கட்டாயம். எதனா ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும்பொழுது அந்த துறைக்கான ஸ்கில்ஸ் என்ன, அந்த துறைக்கான தகுதிகள் என்ன, அந்த துறையில் நான் ஜெயிக்கிறேன்னா எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற ஒரு தெளிவு, அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரணும்னா அந்த துறையை பற்றின ஆராய்ச்சிகள் நிறைய தேவை. அப்படி ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கான பேசிக் நாலேஜ் என்ன, அதுக்கான அடிப்படை கல்வி அறிவு என்ன, அதற்கான அடிப்படை தேவைகள் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தொகுப்பாக போடணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, அப்போ நம்ம எடுத்துக்கொள்கிற கெரியர் ஃபீல்டு என்ன? ஐடி கெரியர். நிறைய பேருக்கு ஐடின்றது ஒரு கனவாகவே இருக்குது. நான் ஐடியில் போக முடியுமா? அதுவும் ஐடி ஒரு கான்ஸ்டன்ட்லி டைனமிக் கெரியர்னு சொல்லுவாங்க. 5 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்றைக்கி அவுடேட்டட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாவான்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கெரியராக பேசப்பட்ட காலங்கள் போய் ஜாவாலேருந்து பைத்தான் வந்துடுச்சு. இப்படி ரொம்ப டைனமிக்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீல்டு இது. ஸோ நிறைய பேருக்கு இதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் இப்போ நம்ம COVID-19 சொல்கிறோம், கொரோனா அப்படின்றதுனால நமக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்லாம் கிடையாது. இந்த போஸ்ட் கோவிட் ஸ்டேஜ் வரும்போது திருப்பி இந்த ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிறைய வரும். அப்போது நம்ம என்னென்ன ஸ்கில்ஸோடு இருக்கணும். சில பேர் சரி இது மாதிரி ஒரு ட்ரைனஸ் இருக்குது, நமக்கு எதுக்கு இந்த ஸ்கில்லாம் இந்த ஃபீல்டில் போகிறதுக்கு தேவைப்படுமான்ற ஒரு எண்ணங்களில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை மாற்றிங்க. இது ஒரு டெம்ப்ரவரி செட்பேக் தான். இதுலேருந்து திருப்பி இண்டஸ்ட்ரீஸ் இல்லை கம்பெனிஸ் தே வில் பிக்கப் ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட்ஸ். அப்போது அந்த துறையை நோக்கி போகிறவர்களுக்கு சில பர்டிகுலர் ஸ்கில்ஸ் ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படும். அந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ் என்ன, அதை நான் டிசைன் பண்ணி அதுக்கான ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணி ப்ராக்டிக்கலாக என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி ஒரு 10 எசென்ஷியல் ஸ்கில்ஸை நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். இது பார்த்திங்கன்னா சில ஸ்கில்ஸ் கம்பல்சரி மோடில் பார்க்கணும், சில ஸ்கில்ஸை காம்ப்ளிமெண்ட்ரி மோடில் பார்க்கணும். கம்பல்சரி ஸ்கில்ஸ்ன்னும்பொழுது ஐடியில் நான் போனேன்னா இந்த ஸ்கில் எனக்கு கம்பல்சரியாக தேவைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிலது காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐடியில் மாத்திரம் இல்லாமல் வேறு எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அது ஒரு யூனிவர்சல் ஸ்கில். பட் அது இல்லாமல் என்னால் ஐடியில் போக முடியுமான்னா அது ஒரு ட்ராபேக்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்ன அந்த 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் ஸ்கில்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நண்பர்களே, அப்போ என்ன அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ்? ஸ்கில் நம்பர் 1, பேசிக்காக ஐடி கெரியரில் நான் போகணும் அப்படின்னா உங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது குவாலிஃபிகேஷன் சைட்டில் சொல்கிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் நாலேஜ். அதை பற்றின நாலேஜை பற்றி வரல. பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி சொல்ல வைக்கிறது? இப்போ நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக பிகாம் படித்தே இருக்கணும். உங்களுக்கு அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ஸில் மாஸ்டரி இருந்திருக்கணும். ஸோ அவர் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போகலாம். அது ஒரு அடிப்படை, அதற்கான அடிப்படையே அதுதான். அப்படி பார்க்கும்பொழுது நான் ஐடி கெரியர் போனோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூர்லி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு கேண்டிடேட் நான் ஒரு பைத்தான் என்ஜினியராக போனேன்னு சொல்கிறது முடியாத விஷயம். போகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் வெறும் பிபிஏ பண்ணிவிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்துட்டு நான் இமீடியட்டாக நான் ஒரு பைத்தான் என்ஜினியராக போகணும்னு நினைக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்றதை விட பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்றது நம்பர் 1 ஸ்கில். நீங்கள் டெக்னாலஜி வைஸ் என்ன குவாலிஃபை ஆகிருக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். எஸ், ஃபைன், குட். நீங்கள் அப்போ டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய ஐடி கெரியரை துணிந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் தி நம்பர் 1 ஸ்கில். இல்லை நான் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேண்டிடேட், இல்லை ஒரு பிசிஏ, இல்லை ஒரு எம்சிஏ,
பட் கம்பெனிஸ் நல்லா புரிஞ்சுங்க, பேஸ்ட் ஆன் தியர் டியர், இப்போ டியர் லெவல் 1, டியர் லெவல் 2, டியர் லெவல் 3ன்னு இப்படி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிஎம்எம் லெவல் 3, கம்ப்யூட்டர் மெச்சூரிட்டி மாடல்னு சொல்லுவாங்க. அந்த மெச்சூரிட்டி மாடலை பொறுத்து வேர்ஷன்ஸ் கொடுப்பாங்க, 0 to 6, 7 கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி பல வேர்ஷன்ஸ் இருக்கும்போது கம்பெனிஸ் வந்து டிஃபர் ஆவாங்க. இப்போ சிஎம்எம் லெவல் 5 கம்பெனியில் வந்து ஒரு ஃப்ரெஷர் எடுக்கும்போது அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, அவர் ஒரு பிஇ கேண்டிடேட்டான்னு பார்ப்பாங்க. ஸோ பிஎஸ்சி படித்த கேண்டிடேட்டுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல மிக குறைவாக இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஐடி கெரியர் போகிறதுக்கு எது நம்பர் 1 ஸ்கில்லுன்னு பார்த்தோன்னா, நான் டெக்னாலஜி வைஸ் நான் அதுக்கான ஒரு பேசிக் டிகிரியை பண்ணியிருக்கணும். ஒரு பேசிக் டிகிரி எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக அமைஞ்சிருக்கணும். அதுதான் நம்பர் 1 ஸ்கில். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன? நம்பர் 2. இப்போது ஸ்கில்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் தெர் இஸ் ஒரு சைடில் பார்த்தோன்னா ப்ரோக்ராமிங் இருக்கும், இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுற 2 சைடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் என்ன பார்ப்பீங்கன்னா, 95% என்ஜினியர்ஸ்லாம் வந்து அந்த ப்ரோக்ராமிங் சைடை தான் பார்ப்பாங்க. எல்லாருக்குமே ப்ரோக்ராமிங் சைட் பற்றின விஷயங்கள் தான் மட்டும்தான் தெரியும். ஸோ ப்ரோக்ராமிங் சைடில் இருக்கிறதுனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் முடிச்சிட்டேன், அதனால் வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியராக நான் வரலாம் அப்படின்னு நீங்கள் ஆர்வப்பட்டாலும், உங்களுக்கு அந்த டிகிரி இருந்தாலும், நீங்கள் பார்க்க வேண்டிய 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி லாஜிக்கலி சவுண்டு. ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக அப்படி என்ன லாஜிக்கல், தர்க்க அறிவுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். தர்க்க ரீதியான அறிவு, அதாவது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜ் டெஸ்ட்லையோ இல்லை நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம், ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுடைய வேர்பல் ரீசனிங், உங்களுடைய மேத்தமேட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன், உங்களுடைய நியூமரிக்கல், உங்களுடைய லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ப்ரூவன் தட் ஒருத்தர் லாஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவருக்கு பேசிக்காக மேக்ஸ் நாலேஜ் நிறைய இருக்கும். மேக்ஸ் நாலேஜ் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வருவாங்க. இப்போ நீங்களே வந்து ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக புரியுது, எனக்கு ஒரு ரியல் டைம் கேஸ் ஸ்டடி கொடுக்கும்போது நான் ஈஸியாக அதை வந்து கற்பனையாக என்னால் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது. அதற்கான பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேருக்கு டைரக்ட் கான்ட்ரவர்ஷியாக என்ன பண்ணுவாங்க, க்ரியேட்டிவ் திங்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இல்லை நான் வந்து பிஇயில் வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் ஆகிட்டேன், அதனால் நான் ப்ரோக்ராமிங் போகலாம். பட் நீங்கள் படித்ததெல்லாம் வந்து அகடமிக் சைடாக இருக்கும். உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான சொல்யூஷன் டிரைவ் பண்ண எல்லாமே லிஸ்டட், அகடமிக்ன்றது வேறு. பட் இன்டர்வியூ போகும்பொழுது வந்து இட் இஸ் ரியல் டைம் கேஸ் ஸ்டடீஸ் கொடுப்பாங்க, ரியல் டைம் சினாரியோ சொல்லுவாங்க. ரியல் டைமில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன கோட் நீங்கள் எழுதுவீங்கன்னு கேட்கும்பொழுது எனக்கு அந்த சைடில் அந்த சைடில் நான் லாஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்னால் அந்த கேஸை புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சுட்டு நான் ஒரு கோடை கொடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா? அப்படி இல்லை, எனக்கு லாஜிக்கல் திங்கிங் இல்லைன்னா அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள். எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும்னா, நிறைய ஆப்டிடியூட் லெசன்ஸ் நீங்கள் எடுக்கணும், நிறைய லாஜிக்கல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை படிக்கணும். உங்களுடைய லாஜிக்கல் சவுண்டை நீங்கள் கூட்டினீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் சைட் போகலாம். அப்படி இல்லைன்னா தெர் இஸ் அதர் எண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது என்னென்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் சைட். அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதுல வந்து நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ்ஏபி இருக்குது. எஸ்ஏபி யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனியோடைய ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வந்து ஹெச்ஆர்எம்எஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பார். அந்த ப்ராடக்டை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த எஸ்ஏபி ஹெச்ஆர்எம்எஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுன்றதை நீங்கள் கிளியர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து டெக்னாலஜி என்ன குவாலிஃபை, ஐ எ குவாலிஃபைட் டெக்னாலஜி பர்சன், அதற்கான டிகிரி இருக்கா? அப்போ இருக்குது, அதனால் நான் வந்து ப்ரோக்ராமிங் போவேன்னா உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறது செகண்ட் ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலி நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னா ப்ரோக்ராமிங்கை நான் டெவலப் பண்ணிக்க முடியுமா? தேர்ட் ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி மஸ்ட். நீங்கள் எத்தனை ஹெச்ஆர் போய் கேட்டாலும், ஒரு ஹெச்ஆர்கிட்ட நான் பேசும்பொழுது நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கலி ஒரு கேண்டிடேட் நல்லா இருக்கும், அந்த கேண்டிடேட்டை வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னா எந்த பேசிஸில் என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியும்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, அந்த கேண்டிடேட் வந்து கம்யூனிகேஷனில் புவராக இருந்தால். நான் சொல்கிற கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஐடி கெரியரில் வந்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக வரணும்னா யூ ஷுட் ஹாவ் அ டீசென்ட் லெவல் ஆஃப் கம்யூனிகேட்டிங் இன் இங்கிலீஷ்.
அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஐடின்றது ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம் மாதிரி. நீங்கள் பலதரப்பட்ட கண்ட்ரிஸ், பலதரப்பட்ட கிளைண்ட்ஸோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜை நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப புலமை வாய்ந்த லெவலில் இருக்கணுன்ற அவசியம்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதேக்காக நீங்கள் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் என்னால் வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பேச முடியாத லெவலில் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் ஆங்கில அறிவை நான் தயார்படுத்திக்கணும். ஸோ இது டாப் 3 ஸ்கில்ஸ்